எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். இரண்டாவதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தெற்கு காவல் நிலையம் தஞ்சையில் திமுகவினர் திரண்டு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இரண்டு காட்சிகளையும் ஒரு சேர நாம் பார்த்து வருகிறோம். உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மற்றொரு புறம் திமுகவினர் அந்த பகுதியில் திரண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக களத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இன்னும் எவ்வளவு நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அங்க அழைத்து வரப்படுவார் என்று எதிர்பார்க்கலாம்? அங்கு நிலைமை கட்டுக்குள் இருக்கிறதா? தொடர்ந்து திமுக தொண்டர்கள் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அவர்கள் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது பெரம்பூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்திற்குள்ளாக தெற்கு காவல் நிலையம் தஞ்சையில் இருக்கக்கூடிய தெற்கு காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகுவார் என்ற அறிவிப்பை தொடர்ந்து திரளான பேர் தற்போதே அதாவது தஞ்சையிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே தொடர்ச்சியாக இங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலும் தொடர்ச்சியாக கூட்டமாக திமுகவினர் கூட்டமாக இந்த சாலையை முழுக்கவே மறைத்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆளும் அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக ஆளும் அரசுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்தும் இந்த கைது நடவடிக்கைக்கு சாலை மறியலில் ஈடுபட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட திமுகவினர் தற்போது கடுமையாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நான் பார்க்கக்கூடிய இந்த சாலை முழுக்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சாலை முழுக்கவே திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியும் அந்த தடுப்புகளை மீறியும் தான் தற்போது காவல்துறையினர் தடுப்புகளை எல்லாம் மீறிதான் தற்போது திமுகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 5 அடுக்குக்கு மேல் காவல்துறையினருடைய பாதுகாப்பை உறுதி செய்த போதும் அனைத்து இடங்களிலுமே திமுகவினர் இவ்வாறு அதாவது முதல் கட்ட தடுப்பை தாண்டிவிட்டு நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மணிமண்டபம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அனைத்து இடங்களிலுமே காவல்துறையினர் தற்போது போடப்பட்டிருந்தாலும் கூட ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போட்டப்பட்டிருந்தாலும் கூட தற்போது திமுகவினர் குவிந்தவனும் இருக்கிறார்கள். திமுகவுடைய முக்கியமான ஊராக பார்க்கப்படும் தஞ்சை, இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வருவது திமுகவினர் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது என்று கூட தான் சொல்ல வேண்டும். இன்று காலை முதலே தஞ்சை ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. அதனால்தான் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் எல்லாம் கூட அனைத்தையுமே சீக்கிரமாக மாணவர்களை அனுப்பிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. சாலையை நிறைத்தவாறு திமுகவினர் இருக்கிறார்கள். இவர்களை கலந்து போக சொல்லி காவல்துறையினரும் அவர்களோட பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தலைவரை பார்த்துவிட்டு தான் சொல்லுவோம் என்று தற்போது திமுகவினர் இருக்கிறார்கள். போடப்பட்ட காவல்துறையினரோட திமுகவுடைய எண்ணிக்கை மிகுந்த அதிகமாகவே காணப்படுகிறது. பல இடங்களில் தஞ்சையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் சுற்றி இருக்கக்கூடிய ஒடத்தநாடு சாலை, பட்டுக்கோட்டை சாலை, அதே போல புதுக்கோட்டை சாலை, மேலும் தொடர்ச்சியாக கும்பகோணத்திலிருந்து வரக்கூடிய சாலை, அரியலூரிலிருந்து வரக்கூடிய சாலை, திருச்சியின் மார்க்கமாக வரக்கூடிய சாலை என அனைத்து சாலைகளிலுமே மூடப்பட்டு வெளியிலிருந்து கட்சியினரை அழைத்து வர முடியவில்லை என்றாலும் கூட யாரும் கட்சிக்காரர்கள் உள்ளே வரவிடாத சூழல் இருந்தாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய சூழலில் திமுகவினர் இந்த இடத்தை விட்டு வெளியே போவதாக தெரியவில்லை. காவல்துறையினரும் அவர்களுடன் இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதுக்கு அதிக அளவு காவல்துறையினர் ஒரு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு பதட்டம் நடந்துவிடக்கூடாது, ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் கட்சியினரும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது இங்கிருந்து உடனடியாக கலைந்து செல்ல வேண்டும் என்றும் அமைதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அவருடைய இந்த விசாரணை மேற்கொண்ட பிறகு அவர்களும் இங்கிருந்து கிளம்பி விடுவார். எனவே நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் என்று காவல்துறையினரும் கட்சியிடம் பேசி வருகிறார்கள். ஆனால் இருந்தபோதும் மாவட்ட செயலாளர் தலைமையில் அதாவது திரளான பேர் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த அனைத்து சாலை முழுக்கவே இந்த மக்களுடைய அதாவது திமுகவுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். காவல்துறையினரும் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்சியினரோட அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்றும் உடனடியாக இந்த கூட்டத்தை கூட்டாதீர்கள், கலைந்து செல்லுங்கள் என்று கூறிய பிறகும் கூட காவல்துறையினுடைய அந்த பேச்சை திமுகவினர் எடுத்துக் கொள்ளவில்லை. பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டாலும் கூட அந்த பேரிகார்டுகளை மீறினால் தற்போது திமுகவினர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான சாலை ஏற்கனவே அதாவது கடந்த 3 மணிக்கே இந்த சாலை முழுமையாக மூடப்பட்டு அதாவது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. இந்த இடத்துக்கு யாரும் வர வேண்டாம், இங்கே யாரும் கூட்டம் கூட வேண்டாம் என்று காவல்துறையினர் சொன்னாலும் கூட திமுகவினர் தொடர்ச்சியாக அதிக அளவு குவிந்தவனும் இருக்கிறார்கள். எனவே இத்தகைய சூழலில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாலையில் நிற்க வேண்டாம் என்றும் சாலையை விட்டு விலகி நில்லுங்கள் என்றும் கூறிய போதும் திமுகவினர் இந்த அதாவது நாங்கள் எங்கள் தலைவர் வரும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரமாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். அதாவது இந்த சாலையே முழுமையாக திமுகவினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அனைவரையும் தடுத்து நிறுத்துவதற்காக அனைவரையும் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு பணியை காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு நிற்க வேண்டாம், உடனடியாக இங்கிருந்து கிளம்புங்கள்,
வருகிறார்கள். ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே இன்னும் சற்று நேரத்தில் தஞ்சையில் இருக்கக்கூடிய தெற்கு காவல் நிலையத்தில் ஆஜராகும் பட்சத்தில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விடலாம். எனவே உடனடியாக இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள் என்று காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவரிடம் கூறி வருகிறார்கள். ஆனாலும் இருந்தபோதும் காவல்துறையினுடைய அந்த வேண்டுகோளையும் கட்சியினர் அதை எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. அனைத்து இடங்களிலுமே, குறிப்பாக தஞ்சை உள்ளிட்ட பல இடங்களிலுமே இத்தகைய ஒரு சூழ்தான் இருக்கிறது. பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக கூறிய போதும் அனைத்து இடங்களிலுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டை மீறிதான் கட்சியினர் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு பதட்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது, அசம்பாவிதம் ஏற்பட்டுக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும், இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று காவல்துறையினர் கட்சியினரிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பேச்சுவார்த்தையை திமுகவினர் ஏற்பதாக தெரியவில்லை. ஏற்பாக தெரியாமல் நாங்கள், அதாவது நேரமாக ஆக கூட்டத்தினுடைய அளவு என்பது அதிகரித்துக் கொண்டே காணப்படுகிறது. நேரமாக கூட்டம் அதிகரித்துக் கொண்டே காணப்படுவது. எனவே காவல்துறையினருக்கு ஒரு நெருக்கடியான சிக்கல் ஏற்படுகிற சூழல் இருக்கிறது. இன்று காலையே இரண்டு கட்சியினர், தாவேகா மற்றும் திமுகவினர் இரண்டு கட்சியிலும் போராட்டத்தின் போது பழைய பெருநிலையே மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டது. இந்நிலையில் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினுடைய ஒரு வேளை திமுகவினருக்கு மோதல் போக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போதே ஆக்ரோஷமாக திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அரசுக்கு எதிராக கடுமையாக கண்டனங்களை தெரிவித்து பேசியிருக்கும் நிலையில் ஒருவேளை அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது, உடனடியாக இங்கு இருக்கிறவர்கள் கலந்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனாலும் இருந்தபோதும் கையில் திமுகவினுடைய கொடியை ஏந்தி தங்களுடைய போராட்டத்தை சாலையில் இருந்து அவர்கள் தெளித்து வருகிறார்கள். அரசுக்கு எதிராக கடுமையான கோஷங்களை எழுப்பியும் பொய் வழக்குகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விட்டார் என்றும், தற்போது அவரை நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் தலைவர் இங்கு வருகிறார், அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றும் காவல்துறையினுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்காமல் தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய அந்த வேண்டுகோளையும் கேட்காமல் சாலையிலிருந்து இங்கு நிற்க வேண்டாம், ஒதுங்கி செல்லுங்கள் என்று அவர்கள் கூறிய போதும் அந்த பேச்சை அவர்கள் கேட்காமல் நாங்கள் இங்குதான் நிற்போம் என்று காவல்துறையினர் பிடிவாதமாக கூறி வருகிறார். எனவே காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒரு பக்கம் எடுத்தாலும் கூட அவர்களுடைய பேச்சை திமுகவினர் கேட்பதாக இல்லை. தற்போது சாலையில் இன்று காலை முதலே கடுமையாக போராட்டம் வந்தார்கள். அது மட்டுமல்ல, போலீசார்கள் இங்கிருந்து கிளம்ப சொல்லி பல முறை கேள்வி கேட்டும் அதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் இருந்து கிளம்ப மாட்டோம், எங்கள் தலைவர் பார்த்துவிட்டு தான் செல்வோம், தவறான ஒரு குற்றச்சாட்டின் கீழ் எங்கள் தலைவரை கைது செய்துவிட்டார்கள். எனவே நேரமாக காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அவர்கள் இங்கிருந்து போவதாகவும் தெரியவில்லை. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முதல் கட்டமாக அவர்களை பரிந்துரை பட்சத்தில் குறைந்தபட்சமாக நீங்கள் இங்கு நிற்க வேண்டாம், உடனடியாக இங்கிருந்து கிளம்புங்கள் என்று கூறி வருகிறார்கள். ஆனாலும் காவல்துறையினுடைய அந்த பேசி அவர்கள் கேட்பதாக தெரியவில்லை. எனவே அடுத்த கட்டமாக காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பணிகள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதே அந்த கயிறெல்லாம் எடுத்து வந்து விட்டார்கள் காவல்துறையினர். அந்த கயிறுகளை வைத்து இரண்டு பக்கமும் சாலையை முழுமையாக முடக்கி யாரையும் உள்ளே வரக்கூடாத ஒரு சூழல் ஏற்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பகுதி என்பது மணிமண்டபம், அதாவது இந்த காவல்துறையுடைய இரண்டு பக்கம் நுழைவாயில் இருக்கிறது. ஒன்று பெரிய கோயில் அருகே இருக்கக்கூடிய மேம்பாலத்தினுடைய நுழைவாயில், அதே போல இன்னொரு நுழைவாயில் என்பது மணிமண்டபத்திலிருந்து நேரடியாக அந்த காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய நுழைவாயில். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது மணிமண்டபத்தினுடைய நுழைவாயில். இதே ஒரு சூழல்தான் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பெரிய கோயிலுக்கு மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு நுழைவாயிலும் சூழல்தான் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக தஞ்சையிலிருந்து சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கட்சியினர் தொடர்ச்சியாக இங்கு வருவதன் காரணமாக இந்த இடமே ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு என்ற ஒரு சூழல் இருக்கிறது. காவல்துறையினர் நம்ம முதற்கட்டமாக மீடியாவைத்தான் அப்புறப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தற்போது காவல்துறையினரும் தொடர்ச்சியாக அவர்களிடம் பேசி இங்கிருந்து உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் சாலை ஓரமாக நின்று நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், சாலை ஓரமாக நின்று உங்கள் தலைவரை பாருங்கள் என்று காவல்துறையினர் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனாலும் இருந்தபோதும் நாங்கள் சாலையில் நடுவில் தான் இருப்போம், நீங்கள் தலைவரை பார்த்துவிட்டு தான் சொல்வோம் என்று அவர்கள் தொடர்ச்சியாக காவல்துறையுடன் பேசி வருகிறார்கள். நேரமாக கூட்டம் அதிகரித்தை காண கொண்டிருக்கிறது. இப்போது வரை கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் காவல் நிலைய வளாகத்தை சுற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதாவது அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கெல்லாம் நின்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் ஏறி நின்று பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது.